வணக்கம். துலாம் ராசிக்காரங்களே, நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு நாளைய நாளில் சந்திர பலம் சாதகமாக குறிப்பிடப்படும் ராசிகளில் துலாமும் இருக்கிறது. ஆடிப்புறத்தை முன்னிட்டு அம்மன் வழிபாடு நாளை நீங்கள் செய்து குடும்ப நலனுக்காக வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்குள்ள மாறிவிடும். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உண்மைகள் வெளிவந்த பிறகு சில உறவுகள் முன்பு போல இருக்காது. ஒருவரை பற்றி நீங்கள் வைத்திருந்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறத் தொடங்கலாம். ஏனென்றால் அவர்கள் நீங்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்று தான் இத்தனை நாட்களும் நினைத்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுடன் இருந்து கொண்டே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஏமாற்றங்களையும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தேடி கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது சில உண்மைகள் வெளிவர அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். சில உறவுகளின் புதிய புரிதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகத் தொடங்கும். ஆரம்பத்தில் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு வழியை கூட கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் உறவுகளை எளிதில் விட்டு கொடுக்காதவர்கள் என்று ஜோதிடத்தில் அனைவராலையுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு உறவை காப்பாற்றுவதற்காக பல முறைகள் முயற்சி செய்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் ஒரு புறம் மட்டும் முயற்சி செய்தால் எந்த உறவும் நீண்ட காலங்கள் நிலைக்காது என்பதை வாழ்க்கை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். ஏனென்றால் ஒரு புறம் வேண்டாம் என்று போகக்கூடிய உறவுகள், நீங்கள் ஒரு புறம் அந்த ஒரு உறவுகள் வேண்டும், எப்படியாவது அவர்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ முடிவுகளை எடுத்தீர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உறவுகள் உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு இன்னும் போய் சில பாடங்களையும் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு புறம் நீங்கள் இதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும். சனி பகவானின் தாக்கம் என்று ஜோதிட நம்பிக்கையில் கூறப்படக்கூடிய காலங்கள் தேவையில்லாத உறவுகளை நீக்கி வாழ்க்கையில உண்மையான மனிதர்களை மட்டுமே வைத்திருக்கும் ஒரு காலமாகவே இப்பொழுது துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படுகிறது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேவையில்லாத உறவுகள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதைத்தான் தேடி கொடுக்கும். அதே போல் காதலில் மறைத்து வைக்கப்பட்ட உண்மை இப்பொழுது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்து விட்டது. காதல் அப்படிங்கிற போர்ல உங்ககிட்ட பல விஷயங்களை மூடி மறைத்த ஒரு நபர்கள் இன்னும் உண்டு. துலாம் ராசிக்காரங்களை, உங்களுடைய துணையோ அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய நபரோ உங்ககிட்ட இருந்து மறைத்த ஒரு மிகப்பெரிய உண்மை பிரபஞ்சத்தின் சாட்சியாகவே இன்னும் சில தினங்களில் வெளிப்பட போகிறது. அது நீங்களே வெளியில் போய் கண்டறியாமல் இருந்தாலும் மூன்றாவது நபர்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையாக நெருங்கிய உறவுகளாக இருக்கக்கூடிய சில உறவுகள் இப்பொழுது சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்போகிறார்கள். அது உங்களை ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் ஆழ்த்தினாலும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அது மிகவும் நல்லது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இனிமேல் காதலோ கல்யாணமோ எந்த ஒரு முடிவை எடுப்பதாகவே இருந்தாலும் அவசரப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் 1000 தடவைகள் யோசித்து புத்திசாலித்தனமாக நீங்கள் முடிவை எடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள வாகன பகுதிகளை கொஞ்சம் சீர் செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அல்லது வாகனத்துக்கு அது தேவையில்லாத ஒரு பெரிய செலவை இழுத்துவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கலாம். அலைச்சலை பார்த்து நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. அலைச்சல்கள் ஏற்பட்டாதான் வாழ்க்கைக்குள்ள ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் முடியும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மனதிற்குள் போட்டுக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுட்பங்களை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாகவே நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான விஷயங்களை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வீடு, நிலம், சொத்து தொடர்பான நல்ல பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. உங்களுடைய சொந்த வீட்டு கனவு அல்லது ஒரு நல்ல நிலம் வாங்கணும்,
சொத்து சொத்து சேர்க்கணுங்கிற ஆசைகள் நீண்ட நாட்களாக தள்ளி போய்க்கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். இல்லை என்றால் பூர்வீக சொத்து தகராறுகள் சுமூகமாக முடியாமல் இழுபறியில் கூட இத்தனை நாட்களும் இருந்து முடிந்திருக்கலாம். இந்த சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது முடிந்து எனக்கான சொத்து எனக்கு கிடைக்கும் என்று மனதிற்குள் போட்டு வைத்திருந்த உங்களுடைய எண்ணங்களுக்கு இப்பொழுது ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. இன்னும் சில நாட்களில் சில தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தைரியமாக தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய 99% வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்கள்ல இருந்த தடைகள் நீங்கி உங்களுடைய கைகள் உவங்கக்கூடிய ஒரு தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். உங்களுக்கு லாபகரமான முறையில் சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு கூடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் போதுமான அளவுக்கு நல்ல விதமான சில விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு கனவு மெதுவாக நினைவாகக்கூடிய ஒரு பாதையில் இனிமேல் செல்லத் தொடங்கும். உங்களுடைய உழைப்பின் மூலம் உருவாகக்கூடிய ஒரு சொத்து உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பாகவும் அமையலாம். பொறுமையுடன் எடுத்த முயற்சிகள் நல்ல முடிவை தரக்கூடிய ஒரு காலங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் நீங்கள் தொடங்குங்கள். அதில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவர்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையாக நெருங்கிய உறவுகளாக இருக்கக்கூடிய சில உறவுகள் இப்பொழுது சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்போகிறார்கள். அது உங்களை ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் ஆழ்த்தினாலும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அது மிகவும் நல்லது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இனிமேல் காதலோ கல்யாணமோ எந்த ஒரு முடிவை எடுப்பதாகவே இருந்தாலும் அவசரப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் 1000 தடவைகள் யோசித்து புத்திசாலித்தனமாக நீங்கள் முடிவை எடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள வாகன பகுதிகளை கொஞ்சம் சீர் செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அல்லது வாகனத்துக்கு அது தேவையில்லாத ஒரு பெரிய செலவை இழுத்துவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கலாம். அலைச்சலை பார்த்து நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. அலைச்சல்கள் ஏற்பட்டால்தான் வாழ்க்கைக்குள்ள ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் முடியும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மனதிற்குள் போட்டுக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுட்பங்களை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாகவே நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான விஷயங்களை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வீடு, நிலம், சொத்து தொடர்பான நல்ல பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. உங்களுடைய சொந்த வீட்டு கனவு அல்லது ஒரு நல்ல நிலம் வாங்கணும், சொத்து சேர்க்கணுங்கிற ஆசைகள் நீண்ட நாட்களாக தள்ளி போய்க்கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். இல்லை என்றால் பூர்வீக சொத்து தகராறுகள் சுமூகமாக முடியாமல் இழுபறியில் கூட இத்தனை நாட்களும் இருந்து முடிந்திருக்கலாம். இந்த சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது முடிந்து எனக்கான சொத்து எனக்கு கிடைக்கும் என்று மனதிற்குள் போட்டு வைத்திருந்த உங்களுடைய எண்ணங்களுக்கு இப்பொழுது ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. இன்னும் சில நாட்களில் சில தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தைரியமாக தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய 99% வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்கள்ல இருந்த தடைகள் நீங்கி உங்களுடைய கைகள் உவங்கக்கூடிய ஒரு தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். உங்களுக்கு லாபகரமான முறையில் சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு கூடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் போதுமான அளவுக்கு நல்ல விதமான சில விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே இருக்கும்.
நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு கனவு மெதுவாக நினைவாகக்கூடிய ஒரு பாதையில் இனிமேல் செல்லத் தொடங்கும். உங்களுடைய உழைப்பின் மூலம் உருவாகக்கூடிய ஒரு சொத்து உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பாகவும்